அப்பா. அப்பா என்ற சொல்லை வெறும் வார்த்தையால் சொல்லிவிட இயலாது. 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த நீங்கள் உண்ண மறந்தீர்கள். 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த நீங்கள் உறங்க மறந்தீர்கள். 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த நீங்கள் நல்ல உடை உடுக்க மறந்தீர்கள். 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த நீங்கள் நல்ல காலணி அணிய மறந்தீர்கள். 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த நீங்கள் குடும்பத்திற்காக உங்களையே மறந்தீர்கள். உங்களையே நீங்கள் மறந்ததால் என்னவோ 7 பிள்ளைகளும் உங்களை மறந்தன. உங்களையே நீங்கள் மறந்ததால் என்னவோ கட்டிய மனைவியும் உங்களை காண மறந்தாள். உங்களையே நீங்கள் மறந்ததால் என்னவோ காங்கிரீட் சுவருக்குள் உங்களை வைக்கும் தருவாயில் கூட கட்டியவள் உங்களை காண மறந்துவிட்டாள். உங்களையே நீங்கள் மறந்ததால் என்னவோ நீங்கள் கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கும்போது கூட பெற்ற பிள்ளைகளும் உங்களை காண மறந்துவிட்டன. அப்பா, நீங்கள் செய்த தவறை சுட்டி காண்பிக்கின்றேன், கேளுங்கள் அப்பா. தலையில் ஒரு பிடி மண் வைத்து நடந்தால் கூட நடக்க இயலாது. ஆனால் நீங்கள் பல லாரி மண் சுமர்ந்து பெற்ற பிள்ளைகளாகிய எங்களை வளர்த்தீர்கள். பிள்ளைகள் காலில் முள்ளோ அல்லது கல்லோ குத்திவிடக்கூடாது என்பதற்காக செருப்பு வாங்கி கொடுத்தாய். ஆனால் அந்த செருப்பை விட நீதானப்பா அதிகமாக தேய்ந்தாய். 4 பேர் மதிக்கணும் என்பதற்காக புது காலணி வாங்கி கொடுத்தாய். ஆனால் அந்த துணியை நீயே அணிந்தது போல் மகிழ்ந்தாய். நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் எங்களை படிக்க வைத்த நீ கை நாட்டு. ஆனால் நாங்கள் எழுதுவதை பார்த்து நீயே எழுதுவது போல் மகிழ்ந்தாயப்பா. 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் 1 ரூபாய் கடன் என்று ஒருவர் கூட நம் வீட்டு வாசலுக்கு வந்ததில்லை. அதனால்தான் என்னவோ கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாமல் வளர்ந்து விட்டோம். பஸ் சீட்டில் உட்கார்ந்து செய்த பயணத்தை விட உங்கள் மடியில் உட்கார்ந்து பயணித்த நாட்கள் தான் அதிகமாப்பா. நாங்கள் 7 பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக பாதி நாட்களை பட்டினியாய் கழித்தாய். பாதி நாட்களை நீ பட்டினியாய் கழித்தாய். சொந்த பந்தம் என்று யாரும் நம்மளை தேடி வந்ததில்லை. காரணம், நம்மிடம் 1 ரூபாய் இருந்ததில்லை. 1 ரூபாய் பணம் இருந்ததில்லை. பசி என்று யார் வீட்டு வாசலுக்கும் நீ அனுப்பியதில்லை. வெயிலுக்கு ஒதுங்கினால்தான் நிழல் கிடைக்கும் அப்பா. ஆனால் கேட்காமலே நிழல் போல் காத்தாய் அப்பா. 2 பிள்ளைகள் வளர்க்கும் எனக்கு பல லட்ச ரூபாய் கடன். 7 பிள்ளைகளை வளர்த்த உனக்கு 1 ரூபாய் கடன் இல்லையப்பா. இப்படி இருந்தால் யாருக்கு தான் உன் போன்ற அப்பாவை பிடிக்கும்? அதனால் தான் உன்னை மறந்தோம். இன்று தெருக்கோடியில் நிற்கின்றோம் அப்பா. பெற்ற தகப்பனின் இறுதி சடங்கில் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத மனைவி, குழந்தையும் பிள்ளைகளும் நாம் சாதித்து விட்டோம் என்ற மிதப்பில் இருக்கின்றனர். ஆண்டவன் என்ற ஒரு சக்தி இருக்கின்றது. இறந்த என் தந்தை சொர்க்கத்தை அடைந்து விட்டார். காரணம், கட்டிய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மையாயிருந்த தவறை விட வேறு தவறையும் என் தந்தை செய்யவில்லை. ஆனால் உங்களுக்கு நரகம் காத்திருக்கின்றது என் உடன் பிறப்புகளே.